Xiaomi அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சீரியஸான Xiaomi 14 சீரியஸில் இப்போ 14 அண்ட் 14 அல்ட்ரா அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அல்ட்ரா வேரியன்ட் மட்டும் பற்றி பார்க்கலாம். பொதுவாக எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபோனை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகுறது நம்ம டிசைன் தான். டிசைன் பொறுத்தவரை 13 சீரீஸில் கொடுத்த மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. பட் இங்கே என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கேமராவோட செட்டப்பும் சரி, கேமராவோட டிசைனும் இங்கே சேஞ்ச் ஆகுது. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 14 அல்ட்ரா 6.73 இன்ச்சஸ் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். அண்ட் டிஸ்பிளேக்கு இங்கே AMOLED பேனல், அதுவும் கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்தவரை 2K ரெசல்யூஷன். இந்த பேனல் ஒரு LTPO பேனல் அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் 120Hz வரைக்கும் போகும். ஸோ LTPO பேனல்லாம் என்னென்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அகெயின் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த LTPOட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளால் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். 1Hz இருந்து 120Hz வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஃப்ரெஷ் ரேட் அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் 3000 nits வரைக்கும் போகும். அண்ட் மெயினாக Xiaomi இந்த டிஸ்பிளேக்கு என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் கம்ப்ளீட்டாக கர்வ்டு சைட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஷீல்டு கிளாஸ் மூலமாக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு டஃப் அப்படிங்கிறத ஜெனரிக் வீடியோ பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட், ஃபோனோட ஹார்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 3 ப்ராசஸர் ரன் ஆகுது. இதுக்கு மேலே அப் டு 16 GB வரைக்கும் LPDDR5X RAM சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜும் பொறுத்தவரை 1 TB வரைக்கும் உங்களுக்கு UFS 4.0 ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. கேமராஸ் பொறுத்தவரை இங்கே கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கு கேமராவோட பம்ப். இதுக்கு முன்னாடி சீரீஸ்லேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்து இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ரைமரி சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT900 சென்சார் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த சென்சாரோட சைஸ் பொறுத்தவரை 1 inch பெரிய சென்சார். லோ லைட்டில் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரைமரி சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. வீடியோஸ் ஸ்டேபிளாக எடுக்கிறதுக்கு இந்த OIS ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் சென்சார் 2 50 மெகாபிக்சல் சோனியோட IMX858 சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்சாருக்கு 3.2x ஆப்டிக்கலும் அண்ட் 5x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இதோட ஃபோக்கல் லென்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75mm அண்ட் 120mm ஃபோக்கல் லென்த். அண்ட் ஃபோர்த் சென்சார் இதுவும் ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார், பட் இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 32 மெகாபிக்சலுக்கான சென்சார் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்தவரை சைனீஸ் வேரியன்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே 300 mAh கம்மி பண்ணி 5000 mAhல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் 80 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும். அண்ட் சப்போஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 10 வாட்ஸ் வரைக்கும் உங்களால் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோனில். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 14ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே Xiaomiயோட ஓன் OSான HyperOS அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ MIUIக்கும் HyperOSக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு ஏதாவது பெருசாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் IP68 அண்ட் 5G சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட், ப்ரைஸிங் பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த ஃபோன் MWCயில் குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைனாவில் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவாங்க. இப்போதைக்கு குளோபல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட் 75,000க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 16GB RAM 512GB வேரியண்ட் 80,000க்கும் அண்ட் 16GB 1TB வேரியண்ட்டுக்கு 89,800க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இதிலே டைட்டானியம் ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 1 lakh ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனில் எந்த வேரியண்ட் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ தூரம் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் கூட பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.